நிலத்தடி நீர் திருடப்படுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து களத்திலிருந்து தகவல்களை வழங்க செய்தியாளர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ், இந்த பிரச்சனைகள் என்னன்றது இந்த தொகுப்புல விரிவா பார்த்தோம். இதுல அதிகபட்சம் ஒரு செய்தியாளரின் பார்வையில் இந்த பிரச்சனைகள் எப்படி தொடங்கின, எதற்காக இப்படி அனுமதிக்கிறார்கள் சொல்லுங்க. வெங்கடபிரகாஷ், நான் இருக்கக்கூடிய சாலை தான் இதற்கு முக்கியமான பிரதானமான ஒரு அடையாளமா இருக்கு. ஏன்னா நான் இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையை பின்புறம் தெரியக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியான வல்நாடு மலை. இந்த வல்நாடு மலைத்தொடரில் வெளிமான் சரணாலயம் வரை இருக்குது. ஆனா இந்த சாலைகள்ல இருக்கக்கூடிய பட்டா நிலங்கள், அதாவது அந்த நீர் அதிகம் இருக்கக்கூடிய அந்த பச்சை மலைத்தொடரான அந்த வல்லநாடு மலைத்தொடரை சுற்றிலும் சரி அதிகமான போர்வெல் குழாய்கள் போடப்பட்டு தண்ணீர் அதிகப்படியாக எடுத்து செல்லப்படுகிறது. இது ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக இந்த ஆலைகள், தனியார் ஆலைகள், தூத்துக்குடியில் இயங்கக்கூடிய தனியார் ஆலைகளுக்கு அனைத்துமே தாமிரபரணி ஆற்றில் தான் தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு வந்தது. ஆனால் தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் மிகவும் குறைவாக வருவதால், அதுவும் அணைகளிலிருந்து நீர்வரத்து என்பது குறைவாகவே இருப்பதால் தற்பொழுது ஆற்றிலிருந்து அந்த ஆலைகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதை மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே நிறுத்தியிருந்தார். அதாவது இதற்கு முன்னதாக இருந்த ஆட்சியர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே நிறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் தனியார் ஆலைகளுக்கு செல்லக்கூடிய தண்ணீர், அவர்களுக்கு தேவைக்கான தண்ணீர் என்பது தற்பொழுது மிக அதிகமான தேவையான தண்ணீரை பெறுவது என்பது எப்படியாவது எடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் அவர்கள் அடுத்ததாக இந்த லாரி ஓட்டுநர்கள் மூலமாக, லாரிகள் மூலமாக இங்கு தனியார் பட்டா நிலங்களில் போர்வெல்கள் அமைத்து, அதுவும் எங்கே அதிகம் தண்ணீர் கிடைக்கிறதோ அங்கே அதிகமான போர்வெல்கள் அமைத்து, கூடுதலாக போர்வெல் அமைத்து அதே இடத்தில், அதாவது 300 அடி 400 அடி வரைக்கும் போர்வெல் அமைத்து அந்த இடத்திலும் தண்ணீர் எடுக்கிறார்கள். இது அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரைக்கும் அருகில் விவசாய நிலங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனால் அந்த விவசாய நிலங்களில் தண்ணீர் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. தண்ணீர் இல்லாததால் விவசாயம் நடக்கவில்லை. எனவே இந்த சூழல் என்பது கடந்த 3 வருடங்களாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த வறட்சி என்பது பெரிய அளவில் இருக்கிறது. தற்பொழுது கூட ஜூன் மாதம் தொடங்க வேண்டிய கார் சாகுபடி என்பது தொடங்கப்படவில்லை. ஏனென்றால் நெல்லையில் 40,000, தூத்துக்குடி மாவட்டத்தில் 48,000 ஏக்கரும் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். ஆனால் அந்த பாசனம் தற்பொழுது நடைபெறவில்லை. இந்த அளவிற்கு விவசாயம் பிரச்சனை இருக்கிறது, குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வாரம் ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வழங்கக்கூடிய நிலையில் தான் அந்த பொதுப்பணி குடிநீர் வடிகால் வாரியம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லாத நிலையில் தனியார் ஆலைகளுக்கு அவர்களுக்கு தேவைக்கான தண்ணீரை அதிக அளவில் எடுத்து செல்வது என்பது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் இங்குள்ள சமூக ஆர்வலர்கள். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு முறை புகார்கள் அளித்தும் அதற்கான போராட்டங்கள் நடத்தியும் இருக்கிறார்கள். அது குறித்து பேசுவதற்கு சுகன் இருக்கா? சுகன் சொல்லுங்க, என்ன மாதிரியான போராட்டம் முன்னெடுத்திருக்கீங்க? யாரெல்லாம் சம்பந்தமா புகார் தெரிவிச்சிருக்கீங்க? இது முதல்ல போர்வெல் அமைக்கிறதுக்கு உள்ளாட்சியில் அனுமதி வாங்கணும். அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகத்திட்ட அனுமதி வாங்கணும். வட்டார வளர்ச்சி அலுவலகத்திட்ட அனுமதி வாங்குறது கிடையாது. அதாவது 2015 ஆழ்துளை கிணறுகள் அமைக்க ஜிஓ ஒரு தமிழ்நாடு அரசு பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓவை இந்த கவர்மெண்ட் மதிக்கிறது கிடையாது. அதை இவங்க பின்பற்றது கிடையாது. வருவாய்த்துறையில் அனுமதி வாங்குறது கிடையாது. வனத்துறை பக்கத்தில் வனங்கள்லாம் சீர்கடுற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வனத்துறை கண்டுக்கிறது கிடையாது. வட்டார போக்குவரத்து அலுவலகம் அந்த லாரிகளுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் அந்த எந்த பெர்மிட்டும் இல்லாமல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு தெரிஞ்சுமே இந்த லாரிகள்லாம் ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. இதே ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆட்டோக்களை பிடிக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நம்ம தண்ணி லாரியை பார்த்தா விட்டுருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் அங்க அனுமதி வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை தவறா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி 24 மணி நேரமும் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 போர்கள் போட்டு ஒட்டுமொத்தமா 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. இது இதனால அந்த அவங்க கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை அவங்க தவறா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா நிர்வாகமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா எந்த நிர்வாகமே இதை தடுக்கணும் அப்படின்னு முன்வரவே இல்லை. குறிப்பாக அதுபோல முத்துப்பாண்டி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இந்த ஆலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய லாரிகள் எந்த மாதிரியான லாரிகள் கொண்டு செல்லப்படுது அப்படின்னு பார்த்து இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு கொச்சாவே சொல்லணும்னா, திருட்டுக்கு துணை போகிற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த லாரிலாம் கொண்டு போயிடுவாங்க. ஒரு லாரி எந்த வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியை இவங்க பின்பற்றி தான் கொண்டு போறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது முறைகேடாக லாரிகளில் தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதாவது டீசல் மற்றும் பெட்ரோல் கொண்டு போகக்கூடிய லாரிகள் கூட தண்ணீர் நிரப்பி கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த ஒரு அனுமதியும் இல்லை. தண்ணீர் கொண்டு செல்வதற்கு முறையான அனுமதிகள் பெற வேண்டும். அதே போல தண்ணீர் எடுப்பதற்கும் அனுமதிகள் வேண்டும். எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தான் இந்த ஆலைகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது. மீண்டும் தொடர்புக்கு வருகிறேன் நாகராஜ்.